ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டல் செய்யலாம்னு சொல்லிட்டு கருப்பு கொண்ட கடலை வந்து ஊற வச்சேன். ஆனால் கிளைமேட் வந்து டக்குன்னு மழை பெஞ்சு நல்லா இருட்டிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது, அதுவும் மதிய டைமில். சரி, ஓகே, சுண்டல் செய்யலாம். கருப்பு கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி, வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தாலும் சரி, சேம் மெத்தட் தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நான் அடுப்பத்தை வச்சுக்கிறேன். வானல் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டா டக்கு டக்குன்னு அரைச்சிட்டு வடை போடுற வேலை தானே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்துட்டு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இங்கே இருக்க சென்னை கிளைமேட் இப்போ மாறி போச்சு, அதனால தான் கோல்டு பிடிச்சிருச்சு. நான் வந்துட்டு இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஒரு 3 அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் போட்டு ஊற வச்சுருந்தேன் ஏற்கனவே சுண்டலை. ஒரு நாள் ஃபுல்லாக அதை ஊறி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே கழுவுனது தான். 8 மணி நேரம் நல்லா ஊறி போச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி எடுத்து அதில் ஏற்கனவே நான் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்க கருப்பு கொண்ட கடலையை எடுத்து போட்டுக்கிறேன். இது வந்து முளைக்கட்டி வச்சு செய்யலாம், ஆனால் நான் அந்தளவுக்கு விடலை, இதை அப்படியே செஞ்சுக்கிறேன். இப்போ வந்து மிக்சியில் வந்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெரிய சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூண்டு, அதனால் ஒரு 4 பல் இடித்து வச்சுக்கிறேன். நான் மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. அந்த சுண்டல்லேருந்து வந்த தண்ணியை தான், அந்தளவுக்கு போதும், தண்ணி போட்டுறாதீங்க. இப்போ ஒரு கிண்ணம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இடித்து வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே நாம் வந்து வடைக்கு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். கொண்டக்கடலை மாவை போட்டுக்கலாம் எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆனியன்லாம் போட்டிருக்கிறதால அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நாம் வந்துட்டு அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக வடையாக தட்டி போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். நான் வந்து அனல் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது வடையில் எண்ணெய் கொஞ்சம் கூடமே பிடிக்காது, அதெல்லாம் நார்மலாக வந்துடும். கையோடு வந்துட்டு அந்த மிக்ஸி கொஞ்சம் ஜாமாக இருக்குது எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டா நமக்கு வந்து பாத்திரம் வந்து நிறைய சேராது. அதனால் எண்ணெய்கிட்ட வடை போடும்போதும் சரி, வேறு எந்த பொருள் செய்யும் போதும் ரொம்ப கிட்ட கை கொண்டு போய் நிதானமாக பொறுமையாக விடணும். வேகமாக தூக்கி போட்டால் எண்ணெய் அடிச்சிடும். அங்கே பாருங்கள் எவ்வளோ நிதானமாக போடுறோன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, சீக்கிரம் வெட்டு போன மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆயில் குடிக்கும். இப்போ நாம் வந்து எல்லா வடையும் ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. நல்லா இன்னொரு பக்கம் திருப்பி விட்ட வடை நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம எடுத்துடுறோம். மீதி இருக்க கொஞ்சம் மாவுலையும் நம்ம வந்து வடையை வந்து தட்டி போட்டுக்கலாம். இப்போது இதே சேம் மெத்தடில் வெள்ளை கொண்டக்கடலையில் செய்யும்போது அது நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல பொன்னிறமாக வரும். அந்த வடை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா வடையும் போட்டு முடிச்சுக்கிட்டேன். இது என்ன பக்கத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இத்தனைக்கு மணி வந்து 2 to 2:30 அந்த மாதிரி தான் ஆகுது மதியம். கிளைமேட் வந்து காலையிலேருந்து மழை போட்டதால் அப்படியே மூடிக்கிட்டு இருந்தது. அதுக்காக எனக்கு இதுதான் சாப்பிட தோணுச்சு. இந்த வடைக்கு சூடான பால் பாயசம் வச்சு வடையை தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சுகர் ஓவராக இருக்கிறதால நான் அதை இன்றைக்கி செய்யலை. வடையை டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். மொறுன்னு சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக வந்துட்டு நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு, கூடவே வந்துட்டு டீ கூட ரெடி ஆகிடுச்சு. நான் போய்ட்டு இப்போ சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இந்த வடை நல்லாயிருக்கும், நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.